ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த களி செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் பச்சரிசி மாவு மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை இடியாப்பு மாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. மாவு எடுத்த அதே கப்லேயே நம்ம வெல்லம் 1½ கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன். அதுக்காக 1½ கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1½ கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். டைரெக்டாக சேர்க்காம நம்ம இது மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும்போது கட்டி விழுகாமல் இருக்கும். முதல்ல நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1½ டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்க்கும்போது அதில் இருக்கிற தூசு, மண் எல்லாமே அடியிலேயே நின்றும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. அதுக்காக தான் நம்ம வடிச்சிட்டு சேர்க்குறோம். இப்போ மீதி இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மாவு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். நான் மாவு கரைக்கிறதுக்கு 1½ டம்ளர், அப்புறம் வெள்ளை கரைசலோடு சேர்த்து 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மாவு கொஞ்சமாக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லா திக்காகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா அல்வா போல் பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்தளவுக்கு வரும்போது தான் நம்ம வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். இப்போ இதில் முந்திரி, திராட்சையும் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம களியில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம களியில் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இது வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகும். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே இதுபோல் பச்சரிசி மாவு வச்சு திருவாதிரை களி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.